திரு அரவிந்த் குணசேகர், இந்த பொதுக்கூட்டம் இது கூட்டணி பலமாக இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு கூட்டமாக இருக்கு என்ற ஒரு பார்வை வைக்கப்படுது. ஆனா அப்படியான ஒரு விஷயமாக இது இல்லை, புகைச்சல் அப்படின்னு ஏபிஎஸும் சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக எந்த ஒரு அரசியல் ஈவெண்ட்னாலும் ரெண்டு விதமாக பார்க்கலாம், ரெண்டு குறிக்கோளோடு இருக்கும். ஒன்று ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த், இல்லைன்னா ஷோ ஆஃப் யூனிட்டி, எண்ணிக்கையை காட்டுவது அல்லது ஒற்றுமையை காட்டுவது. இன்றைய கூட்டத்தின் மூலமாக திமுக எங்களுடைய கூட்டணி ஒற்றுமையாகவும் பலமாகவும் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த கூட்டமாக பார்க்க முடியுது. இது ஒரு ஈவெண்ட்டாகவும் எங்க நடத்திக்கலாம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதை பயன்படுத்தி எங்களோட கூட்டணி யாருக்கு காமிக்கிறாங்க? கூட்டணி கட்சிகளுக்குள்ளாகவேவா அல்லது எதற்கட்சிக்கு காட்டுவதற்கான நிர்பந்தம் திமுக இருப்பதாக தெரியவில்லை. ஏன்னா 2018 அமைக்கப்பட்ட கூட்டணி இது. 2019 நாடாளுமன்றத்தை சந்திருக்காங்க, 21 சந்திச்சுட்டாங்க, 24 சந்திச்சிருக்காங்க. எனவே தேசிய அளவில் கூட இந்த மாதிரி ஒரு கூட்டணி தொடர்ந்து 3 தேர்தல்களை சந்தித்தது கிடையாது. ஸோ தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி இன்னமும் இன்றைய தேதியில் ஒற்றுமையாக இருப்பதை தான் தெரியுது. குறிப்பாக விசிகேல ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதன் காரணமாக திமுக நிர்பந்தப்படுத்தி திமுக இந்த ஒற்றுமை காட்ட நிற்கிறார்கள் என்ற ஒரு கருத்து இருந்தாலும் அந்த ஒரு நிலை இன்றைய தினம் திமுக இல்லைன்னு தான் தெரியுது. ஏன்னா எலெக்ஷனுக்கு சொல்ற மாதிரி இன்னும் 14 மாதங்கள் 15 மாதங்கள் இருக்கிறது. திருமாவளவன் 2 முறை தமிழக முதலமைச்சரை திமுக தலைவரையும் சந்தித்திருக்கிறார். எனவே எந்த இடத்திலையும் திருமாவளவன் இந்த கூட்டணிக்கு எதிராக எதையும் பேசவில்லை. இந்த கூட்டணிக்கான ஃபோக்கல் பாயிண்ட் திமுக இன்னும் பலமாக இருக்கிறது. எனவே பலமான கட்சி திமுகவுக்கு இந்த தேவை இல்லை அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கா? அப்படி கிடையாதுங்க. இது யாருக்குமே, ஏன்னா இது ஒரு வெற்றி கூட்டணி. எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும், தேர்தலில் ஈடுபடக்கூடிய அரசியல் கட்சியா இருந்தாலும் ஜெயிக்கிற கட்சியோட தான் கூட்டணி அமைக்க ஆசைப்படுவாங்க. இரண்டாவது, கொள்கை முரண்பாடு இல்லாத ஒரு கூட்டணியா இருக்கும்னு நினைக்கிறாங்க. தமிழகத்தை எடுத்துக்கொண்டா கொள்கை முரண்பாடும் இல்லாமல் அதே போல ஜெயிக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது. எனவே இந்த கூட்டணி தொடர்ந்து ஜெயிக்க முடியும் என்ற நிலை இருக்கும் பட்சத்தில் இந்த கூட்டணியில் ஒரு பெரும் விரிசல் வருவதற்கான நிலையும் கிடையாது, ஒருக்கான காரணம் கிடையாது. அதே போல திமுகவை யாரும் நிர்பந்திப்பதற்கான எந்த ஒரு கட்சியும் இங்க இருக்கிற கூட்டணியில் இருப்பதாகவும் தெரியவில்லை. என்னைக்கு திமுக தன்னோட பலத்தை இழக்கிறதோ அப்பதான் இந்த கூட்டணியில் விரிசல் ஏற்படுமே தவிர. நான் இதே சுற்றுல இந்த கேள்வியை முன்வைத்தேன். கலைஞர் நாணய வெளியீட்டு விழால கூட்டணி கட்சிகளை அழைக்கல. அது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன், அது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன். அதுல வந்து திமுக டிஸ்கிரிஷனரி பவரே கிடையாது. அது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன். அரசு நிகழ்ச்சியில முடியாது. திமுகவினுடைய முகமும் ஓர்வமாக இந்த கலைஞருடைய புரியாம பேசுறாரு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இல்ல புரியாம பேசுறாரு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் வந்து கெசட் நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. அவங்க வெளியிடுற நாணயம் அது. அதை வந்து ஒரு கட்சி நிகழ்ச்சியா நடத்த முடியாது. அரசியல் நிகழ்ச்சியா இது தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா காயின் வெளியிடுறது இல்ல, அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகள்ல இருக்கிற எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அப்படி கூட அழைத்திருக்கலாம் இல்லையா? கூட்டணி கட்சி எல்லாத்துக்குமே அழைப்பு போயிருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் ஃபங்க்ஷனா இருந்தா மேண்டேட்டரிங்க. எல்லா எம்பிஸ்க்கும் எம்எல்ஏஸ்க்கும் ஃபங்க்ஷன் போறது மேண்டேட்டரி. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனா இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனா அது மேண்டேட்டரி. எத்தனை பேர் வந்தாங்க நமக்கு தெரியாது. ஆனா அழைப்பு போயிருக்குங்கிறது புரோட்டோகால் டிபார்ட்மெண்ட்ல தான். முதல்ல அது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்போ கூட்டணி கட்சிகள்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அழைப்பதன் மூலமாகவும் அதை உறுதிப்படுத்தி கேக்குறேன். கன்ஃபார்ம் போயிருக்கும் நான் சொல்றேன். ஏன்னா புரோட்டோகால் டிபார்ட்மெண்ட் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்து விட்டார்கள். புறக்கணித்து விட்டார்கள்ங்கறக்கான பதில் நம்ம சொல்ல முடியாது. இதுல புரியாம பேசுறாங்க. கவர்மெண்டோட ஃபங்க்ஷனா இருந்தா புரோட்டோகால் டிபார்ட்மெண்ட் தான் கொடுக்க முடியும். கவர்மெண்ட்டுக்கு புரோட்டோகால் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எங்க ஹோம் டிபார்ட்மெண்ட்ல வரும்னு நினைக்கிறேன். பப்ளிக் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் கொடுக்க முடியும். இது திமுக கட்சிங்கிறது தங்களோட கூட்டணி கட்சிகளை ஒன்றாக இணைத்து திமுக பவள விழாவை கொண்டாடுறாங்க. அதுல நாங்க எங்கள் கூட்டணி ஒற்றுமையாகவும் பலமாக இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக ஒரு நிகழ்ச்சியாக அதை பயன்படுத்தி இருக்காங்க. இதுல ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக திமுக செய்ய வேண்டிய நிலை தற்போது இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்ல, இதுதான் இப்போ சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. விசிக பேசின கருத்து, துணை பொதுச் செயலாளர் கருத்து, அப்போ திருமாவளவன் அது சார்ந்த விளக்கங்களை கொடுத்திருந்தாலும் அது இன்னும் போதுமானதாக இல்லை போன்ற கேள்விகளை இன்னமும் பாஜக தரப்பினர் முன்வைக்கிறாங்க. ஸோ இதனால இதோ நீட்சியாக நடக்கிற இந்த பொதுக்கூட்டம் அப்படின்றது வந்து உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தியிருக்கான்னு கேட்கிறேன். இல்ல, திருமாவளவன் எந்த இடத்திலையும் திமுகவுக்கு எதிராகவோ இந்த கூட்டணியை விட்டு நாங்கள் செல்கிறோம், இந்த கூட்டணிக்கு எதிராகவோ எந்த கருத்தையும் தற்போது வரை தெரிவிக்கவில்லை. எந்த இடத்திலையும் திமுக நிர்பந்தப்படுத்துவதற்கான ஒரு சூழல் தற்போது எழவில்லை என்பதுதான் என்னோட கருத்து. அதே மாதிரி எலெக்ஷனுக்கு இன்னும் 14 மாதங்கள் இருக்கிறது. ஏன் இந்த கூட்டணி விரிசல் உடையாது என்பதற்கான காரணம் இதோட மையமாக இருக்கக்கூடிய திமுக இன்னமும் பலமான ஒரு கட்சியாக இருப்பதால் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் விட்டு செல்வதற்கான வாய்ப்பில்லை. கூட்டணி விட்டு செல்றதுக்கான ரெண்டே காரணம் தான் இருக்கணும். ஒன்று, மைய கட்சி வந்து வீக்கா இருக்கணும், இல்லைன்னா கொள்கையில முரண்பாடு இருக்கணும், இல்லை எண்ணிக்கையில பிரச்சனையா இருக்கணும். ஸோ இன்றைய தேதியில் இரண்டுக்குமான காரணம் இல்லை. திமுக இன்னும் பலமாக தான் இருக்கு, கொள்கையில முரண்பாடு இல்லை. ஒருவேளை 2024 கூட்டணி விரிசல் ஏற்பட்டால் எண்ணிக்கையில கருத்து வேறுபாடின் காரணமாக ஏற்படலாம். ஆனா அதை இப்போதைக்கு பேசுறது ரொம்ப ப்ரீமெச்சூரான ஒரு கருத்துங்கிறது தான் என்னுடைய. ஓகே, திரு அக்னீஸ்வரன்,
இவங்க சொல்றாங்க இந்த கூட்டணியிலேருந்து பிரிவதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை. ஏன்னா என்ன பிரியறதுக்கான அடிப்படையான காரணங்கள் இருக்குமோ அது எதுவுமே இப்போ திமுகவை சுத்தி இல்லை. அப்போ அதிமுக விரிசல் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்றத வந்து அரசியலா தானே பார்க்க முடியும். கூட்டணி பிரியலாம் வேணாம், நீங்க ஒத்துமையாவே இருங்க. ஆனா ஒத்துமையா இருக்கிறது மாதிரி உங்களுடைய அரசியல் பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் இருக்கிறதான்னு கேட்டா இல்ல. நீங்க நாங்கள் கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறோம், ஆளுநர் தேநீர் விருந்துல, அதான் சொல்றேன், ஆளுநர் தேநீர் விருந்துல அரசு பங்கேற்கிறது, கட்சி பங்கேற்கவில்லை என்று சொன்னீங்க. அது ஒண்ணு. ஆனா ஏற்கனவே ஏன் 2 ஆண்டுகள் போகல, அதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை. நாங்க அப்படித்தான் செய்வோம் அப்படின்றாங்க. 2, நீங்க இங்க பேசப்பட்ட போது நாணய வெளியீட்டு விழாவில் வந்து மத்திய அரசு வந்து பங்கேற்றாங்க. எந்த துறை? நிதித்துறை. நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன். ஆனால் அவங்க ஏன் வரல? சரி, அதை கூட விடுங்க, அது உங்களுடைய ஆப்ஷன். நீங்க வந்து திரு ராஜ்நாத் சிங் தான் வரணும் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, பரவாயில்ல, அதை மத்திய அரசும் ஏற்றுக்கொண்டு விட்டது. ஆனா புரோட்டோகால் என்று சொல்லுகிற போது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் ஒரு மத்திய அரசுடைய நிர்வாகம் ஒரு விழா எப்படி எடுக்கணும்னா, புரோட்டோகால் படி இந்திய நாட்டினுடைய பிரதமருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே சம அதிகாரம் இந்திய நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்திக்கு இருக்கிறதா இல்லையா? அப்ப மத்திய அரசு அவங்களை வரவழைக்கலையா? நீங்க வரவழைக்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா? இதுதான் அது. இந்த முரண்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறோம். இந்த கேள்வி திமுகவுக்கானதா பாஜகவுக்கானதா? 2 கட்சிகளுக்கும் தான். 2 பேருமே வந்து தெளிவா தான் இருக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு எதிரான திசையில் இவர்கள் 2 பேரும் செயல்படுறாங்க. இது ஒண்ணு. இது முடிச்சுனா இங்க பாருங்களேன், தேசிய கல்வி கொள்கை 573 கோடி. விழாவுக்கு வர்றதுக்கும் மக்கள் நலனுக்கும் என்ன சார் சம்பந்தம்? எது? இல்ல, விழாவுக்கு வர்றதுக்கும் மக்கள் நலனுக்கும் என்ன சம்பந்தம்? விழாவுக்கு வர்றதுக்கு மக்களுக்கு வரணும்னா நாங்க வந்து பேரிடராவே அறிவிக்க மாட்டோம்னு சொல்லி நிதித்துறை அமைச்சர் சொன்னாங்களே, அதுக்கா அதே மாதிரி மிக்ஸாம் புயலுக்கு பணமே தரலையே, அவங்களுக்கு அழைச்சி விட்டு வந்துட்டு இது பண்ண இது ஒரு முரண்பாடு வந்துருமா? இந்த இவ்வளவு சிக்கல்களுக்கும் ஒரு தெளிவான இது கேட்கணும்னா சரி ராணுவத்துறை அமைச்சரை வச்சு நம்ம அழைச்சிடுவோம் அப்படின்னு தான். இங்க நீங்கள் அதாவது அரசு விழா, ஒரு மாநில அரசு 75 ஆண்டுகளை கடந்து கொண்டாடுகிறது. இது ஒரு மிக நீண்ட பார்வை பயணம். அதெல்லாம் வந்து வாழ்த்துக்கள். ஆனால் இதனால் மக்களுக்கு என்ன பயன்? இது ஒண்ணு. இன்னொன்னு, அண்ணன் செல்வம் போகிற போக்குல அப்படியே ஒரு இதை வந்து மறைச்சிட்டு போறாரு. எப்படின்னா, நீங்க பேரறிஞர் அண்ணா வந்து தந்தை பெரியார் மீது குற்றச்சாட்டு வைத்தெல்லாம் போகல. நாம் அரசியல் அதிகாரத்தை எட்ட வேண்டும் என்றால் 1949 ஆரம்பிச்ச கட்சி, நம்ம 56 தான் திருச்சியில மாநாடு, 57 தான் முதல் 15 சட்டமன்ற உறுப்பினர்கள். நாம் சமுதாய சீர்திருத்த இயக்கமாகத்தான் திமுக முதல் ராபிசன் புகழ் ஆரம்பிச்சாங்க. அதுதான் அவர்களுடைய நோக்கம். அதனால தான் தந்தை பெரியாருக்கு இறுதி நாள் வரை பேரறிஞர் அண்ணா ஒரு சேரை போட்டு ஐயா நீங்க தான் தலைவர்னாரு. தலைவர் போய் இருக்க யாருக்குமே கொடுக்கப்படவே இல்லை, தந்தை பெரியார். ஆகையினால இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பேசிட்டு இருந்தீங்க, இப்ப மறந்துறீங்களே, அது நம்ம வேற. இன்னைக்கு உங்க பாஜக நிலைப்பாடு என்ன? 573 கோடி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. மாநில கல்வி கொள்கையை ஏத்துக்குங்கன்றாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? பொதுச் செயலாளர் ஜெயலலிதான்னு சொன்னீங்க, இப்போ ஏபிஎஸ் இருக்காரு அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கட்சிகள் இன்னைக்கு விவாதம் இல்ல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே 1 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சிவதாஸ் மீனா தலைமைச் செயலாளர் நீங்க மத்திய நீங்க சொல்லக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லி அவர் எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கிறாரு.